நான் கெஞ்சி கேக்குறேன், என் மாமாவை காப்பாத்து. செய்யாத தப்புக்காக அவர் உள்ள இருக்காரு. அவரை நீதான் வெளியில கொண்டு வரணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என்னோட பிரச்சனையெல்லாம் தீரணும். அதுக்கெல்லாம் நீதான் துணையா இருக்கணும் தாயே. டேய் மாப்ள, லீடர் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும்டா. கொஞ்சம் ஏமாந்தோன்னு வச்சுக்க, மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பான். ஆமாண்டா, அவன் என்ன சும்மா நாட்டாம தான் பண்றான். நாம தானே ரிஸ்க் எடுத்திருக்கோம். கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொன்னது நாம தானே. மாப்ள, நாம சொல்லனா கேஸ் நிக்குமா? அதனால நமக்கு ஆளுக்கு 10 எடுத்துக்குவோம். மிச்சம் உள்ள 10ல அந்த ஆளு என்னமோ பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன? ஆமா மாப்ள, ராசாத்தி கொடுத்த மொத்த பணமும் யூனியன் லீடர் கிட்ட தான் இருக்கு. மாப்ள, பணம் நம்ம கைக்கு வர வரைக்கும் எதையும் வெளியே காட்டிக்காம கமுக்கமா முன்ன மாதிரியே இருக்கணும். பணம் நம்ம கைக்கு வரட்டும் மாப்ள, அந்த யூனியன் லீடரை தெரிக்க விடுறோம். சரியா சொன்னடா. அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பணத்தை வாங்கிக்கிட்டு இவனுக்கு இவ்வளவு தருவான், உனக்கு இவ்வளவு தருவான்னு வந்து போட்டு கூட்டிட்டு இருக்கிறான். மொத்த பணத்தை வாங்கிட்டு ஓடுறோம். ஏண்டா பணத்தை வாங்கிட்டு ஓடுவீங்களா? ஐயோ, இங்க பயிலுங்களா? சீக்கிரம் வாடா டேய். வந்துடா வந்துடா. நில்லுங்கடா. நில்லுங்கடா. வாடா வாடா வாடா. சீக்கிரம். வாடா மச்சான். ஏய், வாடா வாடா மாட்டி. நில்லுங்கடா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. டேய். ஏய், சீக்கிரம் வாடா. போ சீக்கிரம் ஓடு ஓடு. வாடா வாடா. ஏய், யாரா அவனுங்க இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏய், ராசாத்தி, என்னம்மா என்னாச்சு? நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல அவனுங்களை புடிங்கடா. டேய், போங்கடா. போடா. டேய், வாடா வாடா. வரண்டா வரண்டா, அவங்க வரானுங்கடா. ஓடுறா டேய். டேய், நில்லுங்கடா. ஏய், நில்லுங்கடான்றல. சீக்கிரம் வந்துடா. டேய், ஓடு சீக்கிரம் போ. டேய், நில்லுங்கடா. டேய், நில்லுங்க. டேய், நில்லுங்கடா. மாப்ள, டேய், இவனுக்கு ஏதோ பண்ணிருக்கானுங்க. அதான் ராசாத்தி துரத்திட்டு வந்திருக்கான். நில்லுடா. ஏய், என்னடா பாக்குற? டேய், இப்படி மாட்டிட்டோம்டா டேய். டேய் விட்டுருங்க. டேய் விட்டுருங்கடா டேய். டேய் மாப்ள, இறங்கடா இவனுங்கள. டேய், இறங்கடா. டேய் வேறடா டேய். டேய், எங்கடா ஓடுற? எங்க ஓடுற? டேய், ராசாத்தி, இவனுக்கு என்னமா பண்ணானுங்க? அண்ணே, அந்த யூனியன் லீடரோட வீட்டுக்கு வந்து ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போனது இவனுக்கு தானே? அண்ணே, நான் கோவில்ல சாமிக்கு விளக்கு போட்டுட்டு வரப்போ அங்க உட்கார்ந்து இவனுங்க 2 பேரும் பணத்தை பங்கு போட்டுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தானுங்கண்ணே. அத கேட்டுட்டு தானே நான் இவனுங்களை துரத்திட்டு வந்தேன். இவனுங்களை சும்மா விடக்கூடாதுண்ணே. ஏய், அறிவு கட்டவனுங்களே. ஏய், மனுஷனாடா நீங்களா? ஏய், அநியாயமா இப்படி ஏமாத்திட்டீங்களடா. உங்கள நல்லா இருப்பீங்களாடா நீங்களா? ஏய், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாடா? டேய், நீ என்னடா இவங்க கிட்ட நாயத்தை கேட்டுட்டு இருக்க? டேய் டேய் டேய், விடுங்கடா 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 விடுங்கடான்றல. டேய், இங்க பாருங்கடா, மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. இல்ல நாங்க இருக்கிற கொலை வரைக்கும் உங்களை அடிச்ச கொன்றுவோம்டா. வேணாம் தம்பி, என்னால வலி தாங்க முடியல தம்பி. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் தம்பி. சொல்றா. தம்பி, நாங்க பண்ணது தப்பு தான் தம்பி. ஆனா எங்களுக்கு வேற வழி இல்ல. ஆனா இந்த பண விஷயமெல்லாம் நாங்க யூனியன் லீடர் சொல்லி தான் தம்பி பண்ணோம். அதான்டா, என்ன தப்பு பண்ணீங்கன்னு உண்மையை சொல்லிருங்க. இப்ப பார். ஏய், போய் சுவிட்ச போடு போ. சரி தம்பி. சின்ன ரிப்பேர் வந்தா போதும். என்ன மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஓரமா படுத்து தூங்க வேண்டியது. அதெல்லாம் இல்லைங்க தம்பி. இவ்வளவு நேரம் இருக்கீங்க, இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணணும். சரிங்க தம்பி, கத்துக்கிறோம். சின்ன ஸ்க்ரூ கண்டா கூட போ. தம்பி, மெஷின் ஓடுது. ஓட ஆரம்பிச்சிடுச்சுல, ஒழுங்கா வேலையை பாரு. சரிங்க தம்பி. தானே இனியனும் பண்ணா நாம் பண்ணுவோம் வா.
என்னடா சொல்ற வாடா. ஏன் இந்த மிஷின் ரிப்பேர் என்னப்பா மிஷின் நிக்குது? ஆமா நிக்கிது, நீ தான் போய் பாரு. இந்த மிஷினை நான் எப்படிப்பா பாக்குறது? யோ இத்தனை வருஷமா வேலை பாக்குற, போய் பாரியா போ ஓ. ஓ தள்ளுங்க. ஆ. சரி பண்ணிட்டு என்ன கூப்பிடு. கண்டிப்பா. ஆ டேய் நீ மெயின் சுவிட்ச் கிட்ட போய் நில்றா. நான் சொல்லும் போது ஆன் பண்ணணும். ஆ, போ. சரி. இதெல்லாம் ஒரு மெஷின். எவ்வளவு நேரம்யா? இதோ பாத்துட்டு இருக்கேன். ஆன் பண்ணுவா. டேய் இருடா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். முடிச்சிட்டியா இல்லையா? முடிஞ்சிச்சு. முடிச்சிட்டியா? எவ்வளவு நேரம்டா? டேய் மிஷினை ஆன் பண்றா சீக்கிரம். ஆ, ஆ. எனக்கு தெரியும் என் மாமா தப்பு பண்ண மாட்டாருன்னு. அட பாவிங்களா, எப்படிடா இப்படி வேலை கொடுத்தவங்களுக்கே வினையா இருக்கீங்க? டேய் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் நன்றி உணர்ச்சியே கிடையாதாடா? பாவண்டா இனிய, எந்த தப்புமே பண்ணாம உள்ள கிடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கான்டா. அவனை வெளியே எடுக்க முடியாம நாங்க திண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வாங்கின பணத்தை எப்படி பங்கு போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டேய் நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டீங்களா? இப்ப நீங்க சொன்ன எல்லா உண்மையும் அப்படியே கோர்ட்ல வந்து சொல்றீங்க இல்ல? ஊர்க்காரங்க நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கோர்ட்டுன்னு கூட பார்க்காம உங்களை அடிச்சே கொண்டுருவோம்டா. டேய் இவனுங்க மொழியே சரியில்லடா. மாப்பிள இவனுங்களை நம்மளே நேரா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் இவனுங்க வாயாலேயே இவனுங்களை உண்மையை சொல்ல வைப்போம்டா. அது வரைக்கும் இவனுங்க நம்ம பொறுப்புலயே இருக்கட்டும்டா. சரிடா மச்சான். இங்க வர்றா, இவனுங்களை உன் தோட்டத்தை பம்பு செட்லயே அடைச்சு வைங்கடா. சரிடா கூட்டிட்டு போங்க. சரிடா மச்சான், நான் பாத்துக்கிறேன். ரசதி நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இவனுங்க மட்டும் கோர்ட்ல நடந்த உண்மையை அப்படியே சொன்னா போதும். இனிய நாளைக்கு நல்லபடியா வெளியில வந்துருவோமா? சரிண்ணே. ஹலோ, அப்படியா? எப்போ? சரி சரி, நான் அதை பாத்துக்கிறேன். அண்ணே என்னண்ணே ஆச்சு? அவங்க தப்பிச்சிட்டாங்களா? இல்லம்மா, இவங்க இல்லம்மா, இனியன் தப்பிக்க போறாமா. என்னது தப்பிக்க போறாரா? என்னென்ன சொல்றீங்க? அம்மா, செல்வியோட புருஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்பி வருதாமா. அவன் மட்டும் நல்லா ஆயிட்டான்னு வையேன், அவனே நேர்ல வந்து இதுக்கான காரணம் யாருங்கிற உண்மையை சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவோமா. ரசதி, நீ கல்லுன்னு சொன்ன சாமி உன்னை கைவிடல பாத்தியாமா? அம்மா, உன்னோட பக்தி உண்மையானதுமா. ரசதி, உனக்காக அந்த ஆத்தாவே இறங்கி வந்து செய்யறதாமா இந்த காரியம்லாம். நீ கவலைப்படாதம்மா, சீக்கிரமா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். இனியும் கண்டிப்பா வெளியில வந்துருவோமா. நான் சொன்னேன்ல மா, தைரியமா வாமா. அண்ணே அவங்க மட்டும் சரியா சாட்சி சொல்லிட்டாங்கன்னா மாமா வெளியில வந்துருவாரு இல்லன்னு? மா, கண்டிப்பா விட்டுருவாங்க ரசாத்தி. அவங்க சாட்சி தான் இனி என்ன வெளியில கொண்டு வர போகுது. நீ தைரியமா இரு ரசாத்தி. பாரு, ராசாத்தி எங்கன்னு கேட்டல, இங்க இருக்கா பாரு. ராசாத்தி, எனக்கு தெரியும் அவ இங்கதான் இருப்பான்னு. மாமா, நீ இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை காணோன்னு எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம். இல்ல மாமா, அத்தைய பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். ஏய் சும்மா நடிக்காதடி. அங்க இனிய வாழ்க்கையை முடிச்சிட்டு அடுத்த மங்கை கதையை முடிக்க இங்க கிளம்பி வந்துட்டியா?
அம்மா கதைய விடுற நீ. உன்னால இது வரைக்கும் நாங்க பார்க்காத கஷ்டமே இல்ல. நீ வந்த நாள்ல இருந்து கோர்ட்டுக்கு மட்டும்தான் போகாம இருந்தோம். அதையும் சுத்தி காட்டிட்ட. மரகதம் பாவம் அவளையே குத்தம் சொல்லிட்டு இருக்கிய. இப்படி எல்லாம் கோர்ட்டு கேஸ்னு அலையணும்னு நம்ம விதி போல் இருக்கு. அதுக்கு ராசாத்தி என்ன பண்ணுவா? எல்லாம் இவ வந்த நேரம் தாங்க. ஆமா புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்ற மாதிரி இவ என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னைக்கு ஆரம்பிச்சது. இவளோட விளங்காத ராசினாலதான் இவ்வளவு சீரழிகிறோம். இனி எனக்கு என்ன ஆகுமோ, என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்களோன்னு பதட்டத்துல இருக்கோம். ஆனா உனக்கு அத பத்தி கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. அப்படிலாம் மாமாவுக்கு எதுவும் ஆகாது அத்தை. மாமா கண்டிப்பா வெளியில வந்துருவாரு. ஆமா, இவ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இவ சொல்லிட்டா இனி என்ன வெளியில விட்டுருவாங்க. நீ கோர்ட்ல ஒளரி கொட்டி கேஸ மேலும் சிக்கலாக்கிட்ட. ஒன்னால அந்த ஜட்ஜ் எத்தனை வருஷம் இனி எனக்கு தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரியல. மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் கண்டிப்பா நாளைக்கு வெளியில வந்துருவாரு. சும்மா அழுது நடிக்காதடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னா கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிற. அம்மா அவ எது பண்ணாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களம்மா. பின்ன இவளாலதான் இனிய உள்ள போனா. மா அது ராசாத்தினால இல்ல, யூனியன் லீடர்னால. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, இனிய எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பையும் அந்த சுந்தரும் கோவிந்தனும் தான் பண்ணிருக்காங்க. அவனுங்க குடிச்சிட்டு பண்ண தப்ப நம்ம இனியன் தலைமையில போட்டானுங்க. இதுக்கு அந்த யூனியன் லீடரும் உடந்த. ஏய், இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எப்படி தெரியும்? அப்பா, இந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சதே நம்ம ராசாத்தி தான்ப்பா. ஏண்டா பணத்தை வாங்கிட்டு ஓடுவீங்களா? ஐயோ பயலுங்களா? சீக்கிரம் வாடா டேய். டேய் மாப்ள, நிறுத்துங்கடா. விடுங்கடா. விடுங்க. டேய், இப்ப நீங்க சொன்ன எல்லா உண்மையும் அப்படியே கோர்ட்ல வந்து சொல்றீங்க. ராசாத்தி தான் இப்ப இனிய வெளியில வரதுக்கே காரணமா இருக்க போறா. நல்ல காரியம் பண்ணிருக்க ராசாத்தி. தம்பி, அந்த யூனியன் லீடருக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம பிள்ளை மேல இப்படி ஒரு பழி போடுவான்? அவனை சும்மா விடக்கூடாது பாரு. மாமா, இப்ப நமக்கு இனிய மாமா வெளியில வரணும். அதுதான் முக்கியம். நாளைக்கு அவங்க கோர்ட்ல சாட்சி சொல்ற வரைக்கும் இந்த விஷயம் யூனியன் லீடர் கூட தெரியக்கூடாது மாமா. ஆமாண்ணே, ராசாத்தி சொல்றதானே சரி. நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இப்போ. சொல்லு கண்மணி. மா, அந்த ராசாத்தி நம்ம பிளான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. அவ அந்த சுந்தர் கோவிந்தனை புடிச்சு அவங்கதான் தப்பு பண்ணாங்கன்னு ஒத்துக்க வச்சுட்டா. இப்ப அந்த ஆளுங்க கூட ராசாத்தி கஸ்டடியில தான் இருக்காங்க. அவங்க மட்டும் நாளைக்கு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் இனிய வெளியே வந்துருவான். நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடும். அந்த ராசாத்திய கையிலேயே பிடிக்க முடியாது, பாத்துக்கோ. அம்மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த இனிய வெளியே வரக்கூடாது. அவ்வளவுதானே? நீ என்கிட்ட சொல்லிட்டல, விடு, நான் பாத்துக்கிறேன்.
அம்மா சொதப்பிராத, காரியம் மொத்தமும் கெட்டு போயிடும். பாத்துக்கோ. சரி சரி. எப்படியோ பாரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இனிய வெளியே வந்தா போதும். எனக்கு இப்பதானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நாளைக்கே நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த கடவுள் செயல். ஆமா பாரி, அந்த ஆண்டவன் நம்மளை கைவிடல. சரிண்ணே, இன்னைக்கு நார்மல் வார்டுக்கு மங்கையை மாத்திரலான்னு சொன்னாங்க. நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க. சரி பாரி, எதனால எனக்கு ஃபோன் பண்ண. சரிண்ணே. சரிம்மா. என்னதான் தலைக்கீழா நின்று தண்ணி குடிச்சாலும் இனி என்ன நாளைக்கு வெளியே கொண்டு வர முடியாது. எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன்ல, அவங்க அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அம்மாவுக்கு எதுவும் ஆகாம அவர் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும். அவர் பண்ணாத தப்புக்கு இவ்ளோ நாள் தண்டனை அனுபவிச்சிட்டாரு. பாவம், மாமாவை எப்ப பாப்போன்னு இருக்கு. அவர் இப்ப அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இனிய மாமா நல்லபடியா வெளியில வந்துருவாரு. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். சாட்சி கூட இப்ப நமக்கு சாதகமா மாறிட்டாங்க. அத்தை, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. மாமா கொண்டு ஆகாது. நீ அத்தை, ஏமா யாருமா நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? இது எங்க அத்தை, எங்க மங்க அத்தை. அப்படிலாம் இங்க யாரும் இல்ல. இல்லங்க, இங்க பாருங்க அத்தை இருக்காங்க. ஏதோ லூசா இருக்கும் போல. ஏமா நீ முதல்ல வெளியில வா. அத்தை, ஆமா. இல்லங்க, இவங்க என் அத்தை தான். என் அத்தைங்க. இல்ல வா. அத்தை, என்ன விடுங்க. வா. என் மங்க அத்தை. என்னாச்சுமா? மாமா, அத்தையை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க மாமா. சார், அது எங்க அம்மா சார். அவங்கள பார்த்துட்டு அத்தை அத்தைன்னு சொல்றாங்க சார். ராசாத்தி. இல்ல மாமா, அத்தை தான் மாமா. ராசாத்தி, மங்க இங்க இல்ல. இல்ல மாமா, நான் பார்த்தேன் மாமா. நான் தான் சொல்றேன்ல, மங்க 24ஆம் நம்பர்ல இருக்கா. இது 22ஆம் நம்பர் ரூம். வா மாமா, வான்னு சொல்றேன்ல. நான் வா. வாமா, உட்காரு.